Hey guys, welcome back. எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே வந்து ஜாலியாக போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சமயத்தில் உங்கள் எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி நம்ம சேனலில் ஒரு அன்பாக்சிங் வீடியோ. ஸோ அது வந்து ரெட்மியோட ஃபேவரட் லைனப்பாக இருக்கக்கூடிய ரெட்மி நோட் சீரிஸில் வந்து Note11 இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் அமேசான் ஃபர்ஸ்ட் இயர்லேயே வந்து டபுள்னு ஒரு ஆர்டர் போட்டாச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து அமேசானில் வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டாக வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இவங்க இனிஷியலாக லான்ச் பண்ண இந்தியன் ப்ரைஸ் நம்ம பார்த்தோன்னா 13,500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை ஃபர்ஸ்ட் சேலில் வந்து பேங்க் ஆஃப் பரோடா கார்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்கதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த 13,500 ரூபீ ப்ரைஸ் ப்ராக்கெட் நம்ம பார்த்தாலே வந்து AMOLED 90 Hz இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பேக் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. பட் ஸ்டில் அந்த 13,500 ரூபீ ப்ரைஸ் ப்ராக்கெட்டை ஜஸ்டிஃபை பண்ணுதா இல்லையான்றது வந்து நம்ம ஃபுல் ரிவ்யூவில் பார்க்கலாம். இனி நம்ம வீடியோவில் வந்து ஒரு குயிக்கான அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம். அண்ட் நம்ம சேனலுக்காக டெலகிராம்லேயே வந்து ஒரு ஆஃபர் சேனல் வச்சுருக்கோம். இந்த ஆஃபர் சேனல் ஆன்லைனில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் எல்லாத்தையும் வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் யாராவது வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம ஆஃபர் சேனல் அதுக்கப்புறமா டெக் டிஸ்கஷன் குரூப்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம கிட்ட ரெட்மி Note11 இருக்குது. பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் வந்து ஃபோனோட டிசைனை பிரிண்ட் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் நம்ம பார்த்தோன்னா ஸ்னாப்ட்ராகன் 680 யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. 90 Hz ஃபுல் HD AMOLED டிஸ்பிளே இருக்குது. போன ஜென்ரேஷனில் வந்து 60 Hz AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருந்தாங்க. லெஃப்ட் சைடில் வந்து ரெட்மியோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் எப்பவும் போடுற மாதிரி வந்து நம்பர் 1 குவாலிட்டி ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட், நம்பர் 1 ட்ரஸ்டட் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட், அதுக்கப்புறமா வந்து மற்ற சர்டிஃபிகேஷன் இது எல்லாத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து நம்ம பேக் சைடு வந்து குயிக்காக வந்து ஸ்பெக்ஸ் மட்டும் ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸ்னாப்ட்ராகன் 680 யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து ஒரு 6 nm பேஸ்டு சிப்செட், 90 Hz ஃபுல் HD AMOLED டிஸ்பிளே, கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் இருக்கு. கொரில்லா கிளாஸ் 3 இருக்கும். பின்னாடி வந்து அந்த 50 மெகாபிக்சல் AI கேமரா யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. பட் இந்த வாட்டி வந்து MIUI 13 வருது. ஸோ வந்து அந்த விர்ச்சுவல் ரேம் வந்து எனேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப் டு 2 GB வரைக்கும் சப்போர்ட் இருக்கதா சொல்கிறாங்க. 5000 mAh பேட்டரி, 33 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டு, மற்ற ஸ்பெக்ஸ் எல்லாத்தையும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அப்படியே வீடியோ ஒரு வாட்டி வந்து பாஸ் பண்ணி படிச்சு பாருங்க. அண்ட் பாட்டமில் வந்தோன்னா நம்ம கிட்ட இருக்கிறது வந்து ஸ்டார் பஸ்ட் ஒயிட் கலர் 4+64 GB மாடல் இது. பட் ஆக்சுவலாக ப்ளூ புக் பண்ண டப்புன்னு வந்து அது கேன்சல் ஆகிடுச்சு. உடனே வந்து இந்த ஒயிட் கலர் போட்டு விட்டேன். MRP 17,999 போட்டிருக்காங்க. அமேசானில் வந்து 13,500 வந்து அமேசானில் செல் ஆகிட்டு இருக்கு. பட் ஃபிளாஷ் சேல் தான். சார் வேல்யூ நம்ம பார்த்தோன்னா ஹெட் வந்து 0.804 வாட் per kg இருக்குது. பாடி வந்து 0.862 வாட் per kg. ஹெட் அண்ட் பாடி சார் வேல்யூ ரெண்டுமே வந்து 1 வாட்டுக்கும் கம்மியாக தான் இருக்குது. 15 mm டிஸ்டன்ஸில் வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ரொம்ப டிலே பண்ணாமல் வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ எஸ், ஃபைனலாக சீல் கட் பண்ணியாச்சு. ஸோ மேலேயே வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ளே வந்து ஒரு குட்டி பெட்டி இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. ஸோ குயிக் ஸ்டார்ட் கைடு இருக்குது, உங்களுக்கு தேவைப்படுதுன்னா படித்து பாருங்கள். இதுக்கப்புறமா வந்து எப்பவும் பார்க்குற மாதிரி ஒரு TPU கேஸ் கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து பாக்ஸில் கொடுக்குறது வந்து நல்ல விஷயம் தான். ஸோ எப்பவும் பார்க்குற மாதிரி வந்து ஒரு டீசெண்டான குவாலிட்டி. பட் சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங். பாக்ஸ்லேயே வந்து ஒன்று கொடுத்துருக்காங்களேன்றதுக்காக சந்தோஷப்படலாம். அதுக்கப்புறமா வந்து நம்மகிட்ட ஃபோன் இருக்குது. ஃபோனை இப்போதைக்கு சைடில் வச்சிடலாம். அண்ட் பாக்ஸில் மற்ற கண்டென்ட் நம்ம பார்த்தோன்னா சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜரோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 11 வோல்ட்டு 3 ஆம்ப் மேக்ஸிமம் அவுட், ஒரு 33 வாட் அவுட்புட் கொடுக்கக்கூடிய சார்ஜர் தான் வந்து பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. டைப் ஏ அவுட்புட் போட்டிருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிள் நம்ம பார்த்தோன்னா டைப் ஏ டு டைப் சி. பட் கேபிள் குவாலிட்டி எப்பவும் போல் வந்து மாசாக இருக்குது. லென்த் வந்து 1 மீட்டர் இருக்குது, சஃபிஷியண்ட்டாக இருக்கும் நமக்கு. அண்ட் இப்போ வந்து நம்ம ஃபோனுக்கு வரலாம். ஃபோன் பேக் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கர் வந்து அப்படியே ரிமூவ் பண்ணி டப்பாலேயே ஒட்டி வச்சுருங்க. ஃபோனுக்கு வந்தோன்னா ஃபோன் வந்து ரொம்ப ஹெவியாக ஃபீல் இல்லை. பட் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸியர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் கொஞ்சம் எட்ஜஸ் எல்லாமே வந்து கேர்வ்டாக இருக்குது. பட் கேமராக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு பம்ப் இருக்குது. நீங்கள் எதாவது டேபிள் மேலே வைக்கும்போது வந்து அது வாபிள் ஆகும். ஸோ பாக்ஸில் கொடுத்த கேஸ் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். பார்க்க வந்து ரொம்ப கிளாஸியாக இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு லாங் டேர்ம் யூஸ் பண்ணும்போது ஸ்க்ராச்சஸ் அதிகமாக படிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. முடிஞ்சால் வந்து நான் ஒரு ஸ்கின் வந்து இதுக்கு அப்ளை பண்ண ட்ரை பண்ணிவிட்டு ஃபியூச்சர் வீடியோஸில் காட்டுறேன். கேமரா செட்டப் வந்து Mi11 ஐயில் பார்த்த மாதிரி அந்த மாதிரி கேமரா அரே தான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு குவாட் கேமரா செட்டப், அது கீழே வந்து LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. 50 MP AI கேமரான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாட்டமில் வந்து ரெட்மியோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபோன் வந்து 8.1 mm திக்னஸ் இருக்கதா சொல்கிறாங்க. பட் ரொம்ப திக்னஸ் இருக்கிற மாதிரிலாம் இல்லை. தாராளமாக வந்து நம்ம இதை யூஸ் பண்ணலாம். வெயிட் வந்து நம்ம அப்படியே செக் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ ஃபோனோட வெயிட் வந்து 182 கிராம்ஸ் இருக்குது. வித் கேஸ் வந்து நம்ம போட்டு செக் பண்ணிடலாம். ஸோ வித் கேஸ் போட்டோன்னா 200 கிராம்ஸ் வருது. ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். டாப்பில் நம்ம பார்த்தோன்னா ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் வந்து ஸ்பீக்கர் வென்ட்டு, IR பிளாஸ்டர், செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடு நம்ம வந்து இயர் பீஸ் இருக்குது. அது கீழே வந்து ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. மேலே ப்ரீ அப்ளைடாக வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு போட்டு கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு நம்ம வந்து வால்யூம் பட்டன்ஸ், அது கீழே வந்து பவர் பட்டன் இருக்குது. பவர் பட்டன்லேயே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து எமிட் ஆயிருக்கு. பட்டன்ஸோட ஃபீட்பேக் வந்து நல்லா இருக்குது. ப்ரெஸ் பண்ணும்போது அந்த கிளிக்கி ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும்.
கிடைக்குது. அப்படியே பாட்டமுக்கு வந்துன்னா ஸ்பீக்கர் வெண்ட்டு, அது பக்கத்தில் வந்து சார்ஜிங் போர்ட், டைப் சி சார்ஜிங் போர்ட் தான் இது. மெயின் மைக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து சிம் ட்ரை கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஒரு ரப்பர் கொடுத்துருக்காங்க. தண்ணி வந்து உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்காக இந்த ரப்பர் ஓரளவுக்கு ஹெல்ப் ஆகும் நமக்கு. ட்ரிபிள் கார்டு ஸ்லாட் இருக்கிறதுனால 2 4G சிம் கார்டு அண்ட் ஒரு SD கார்டு சைமல்டேனியஸாக போட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஃபோனை சுவிட்ச் ஆன் பண்ணலாம். ஸோ சுவிட்ச் ஆன் ஆனதுக்கப்புறமா ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து MI லோகோ வந்திருக்கு. பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து MIUI 13 வருது. ஷாமி ஃபோன்ஸ் எப்படி நம்ம சாஃப்ட்வேர் செட்டப் பண்ணுறதுன்னு ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். ஃபோனை வந்து செட்டப் பண்ணி முடிச்சிட்டோம். செட்டப் பண்ணதுக்கப்புறமா 1-2 நிமிஷம் வந்து ஃபோன் கொஞ்சம் அன்ரெஸ்பான்சிவாக இருந்ததுன்னா வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ தான் வந்து நம்ம செட்டப் பண்ணியிருக்கோம். உடனே வந்து ஃபோனில் இஷ்யூ அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம ப்ரீலோடட் ஆப்ஸ் பார்த்தோன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து என்னென்ன ஆப்ஸ்லாம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியும்னு பார்த்துக்கலாம். மோஜ் ஆப் இருக்குது, அது வந்து நம்மளால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். அதுக்கப்புறமா வந்து நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸும் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ப்ரைம் வீடியோ கொடுத்துருக்காங்க, இது வந்து நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது தான். ஸ்பாட்டிஃபை இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஷாமியோட சர்வீசஸ் சிலது எல்லாமே இருக்குது. பட் இதெல்லாமே வந்து நம்ம இந்த ஆப் ட்ராயர்லேருந்து வேணால் கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். MI ரிமோட் எல்லாமே வந்து பை டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. பட் கெட் ஆப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கெட் ஆப்ஸை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போயிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து டிசேபிள் பண்ணிவிடுங்க. ஷோ நோட்டிஃபிகேஷன் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் நிம்மதியாக யூஸ் பண்ண முடியும். இல்லைனா தொண்ணூத்தொன்று நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ பட் ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்ஸ் வந்து இருக்குது, பேஜாக வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அபவுட் ஃபோனுக்குள்ளே போய் பார்ப்போம். அபவுட் ஃபோனில் நம்ம பார்த்தோன்னா MIUI 13 வருது. 13.0.3 ஸ்டேபிள் வெர்ஷனில் தான் இருக்குது. ஸ்டோரேஜ் நம்ம பார்த்தோன்னா 64 GB வந்து 24 GB வந்து ப்ரீ ஆக்குபைடாக இருக்குது. ஸோ அது நீங்கள் பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 GB மட்டும் தான் வந்து ஸ்டோரேஜ் நம்மளுக்கு வருது. ஸோ பை டிஃபால்ட்டாக வந்து நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 128 GB இருக்கிற மாதிரி வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த 40 GB அப்படின்றது வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் நமக்கு சீக்கிரமாக ஃபில் ஆகிடும். அது லேட்டஸ்ட் Android 11 தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்துருக்காங்க. ஷாமியை நம்ம கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய விஷயம் தான். செக்யூரிட்டி அப்டேட் நம்ம பார்த்தோன்னா டிசம்பர் மந்த் செக்யூரிட்டி அப்டேட்டில் இருக்குது. டிஸ்பிளேக்குள்ளே போயிட்டதுக்கப்புறமா ரஃபர் ஷேட் வந்து பை டிஃபால்ட்டாக 60 Hz இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 90 Hz வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. பட் 678 வந்து 90 Hz எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணுது அப்படின்றத வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணி பார்க்கும்போது தெரியும். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோட ஃபீட்பேக் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பட் யூஐயில் வந்து அந்த ஸ்மூத்னஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. ஸ்க்ரால் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக டிஃபரன்ஸ் இருக்குது. 60 Hzக்கும் 90 Hzக்கும் வந்து ஒரு ஆகாய அளவு வந்து டிஃபரன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ நான் வந்து இப்போதைக்கு 90 Hzல யூஸ் பண்ணி பார்க்குறேன். அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நான் ஷேர் பண்ணுறேன். பட் இப்போ தான் வந்து ஃபோனை செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ இமீடியட்டாக வந்து நம்ம எந்த ஃபோனையும் வந்து செட்டப் பண்ண உடனே வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்க்குறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அப்படியே ஸ்பீக்கரை வந்து செக் பண்ணி பார்த்துலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டுவல் ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. அப்போ யூஸ் பண்ணிருக்கும் போதே வந்து கிராஷ் ஆகிடுச்சு. ஸ்பீக்கரோட அவுட்புட் வந்து ரொம்பவே லவுடாக இருக்குது. நீங்கள் வந்து ஸ்பீக்கர் வழியாக வந்து மல்டிமீடியா கன்சியூம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கும் உங்களுக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து செக் பண்ணிடலாம். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து பை டிஃபால்ட்டாக வந்து நமக்கு ப்ரெஸ் மெத்தடில் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் டச்சுக்கு மாற்றிட்டீங்க. ப்ரெஸ்னால் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியுமே வந்து பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ டச் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ஸோ டச் பண்ணாலே வந்து வேக்கப் ஆகிடும். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஒரு 1/4 செகண்ட் டிலே இருக்குது. பட் அது பெருசாக நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. பட் அக்யூரேசின்னு வரும்போது வந்து ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்குது. பை டிஃபால்ட்டாக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து கூகுள் டயலர், கூகுள் SMS ஆப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமரா ஆப் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். கேமரா ஆப்பு ஸோ இதுக்கு பெர்மிஷன்லாம் கேட்குது. ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம கேமரா ஆப் ஓப்பன் பண்ணிட்டோம். மோர் செட்டிங்ஸ்குள்ளே போனால் அந்த 50 மெகாபிக்சல் மோடு வந்து டெடிக்கேட்டடாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைப்படுதுன்னு அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லோ மோஷன் சப்போர்ட் இருக்குது. ஸ்லோ மோஷன் வந்து மேக்ஸிமம் ஒரு 120 FPS தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே நம்ம பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ப்ரோ மோட் கொடுத்துருக்காங்க. போர்ட்ரேட் மோடு, வீடியோ மோட்லாம் கொடுத்துருக்காங்க. வீடியோ நம்ம பார்த்தோன்னா மேக்ஸிமம் வந்து
ரெசல்யூஷன் செக் பண்ணிக்கலாம். 1080p 30 வரைக்கும் தான் வந்து மேக்ஸிமம் நம்மளால் வீடியோ ஷூட் பண்ண முடியும். 50 மெகா பிக்சல் வந்து போன ஜென்ரேஷன் அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணாலே வந்து சூப்பராக இருக்கும். பட் இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற வந்து செக் பண்ணி பார்த்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலுமே வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஃபோனோட பேக் சைடு நம்ம பார்த்தோன்னா அப்படியே ஜிகுன்னு வந்து ஜிகினாதான் வந்து பூசி வச்சிருக்காங்க. Mi11 பார்த்த மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த வாட்டி வந்து ஒரு பாக்ஸியர் டிசைனில் கொண்டு வந்திருக்காங்க. போன ஜென்ரேஷனில் வந்து கர்வ்டு பேக்காக இருந்தது, பயங்கர கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஃபோன் லைட் வெயிட்டு, இந்த கர்வ்டு பேக் வந்து கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது ஒரு செம்ம ஃபீல் கொடுத்தது. இன்ஃபேக்ட் எனக்கு அந்த Note 10 Pro, Note 10 Pro Maxோட Note 10 தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அதில் கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்தது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம பார்த்தோன்னா பாக்ஸியர் டிசைன் அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. ஃபோனோட ஃபார்ம் ஃபேக்டர் நம்ம பார்த்தோன்னா கொஞ்சம் காம்பேக்டாக இருக்குது. டிஸ்பிளேயோட கார்னர்ஸ் ரீச் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போதைக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்மார்ட் ஃபோன் கம்பேர் பண்ணும்போது ஓரளவு காம்பேக்டாக இருக்குது. அவுட்டோர் பிரைட்னஸ் வந்து சூப்பராக இருக்குது. போன ஜென்ரேஷனில் பார்த்த மாதிரி வந்து வெயிலில் நம்மளால் வந்து தாராளமாக யூஸ் பண்ண முடியுது. அதெல்லாமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. பட் ஸ்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து நான் டீட்டெயிலாக டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இந்த 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு, Snapdragon 680 இந்த காம்பினேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, கேமராலாம் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து டீட்டெயிலாக வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.